ஸ்கிட் ஸ்டேர்ல பாத்தீங்கன்னா S17 சொல்லிட்டு இது ஒரு சின்ன வண்டிங்க. இதனோட அட்டாச்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த சைடு வச்சிருக்குங்க. இதனோட இது S415 சொல்லிட்டு இந்த பாப்கேட்னோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டி. இதனோட அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சைடுல வச்சிருக்கும். டிப்பர் லோடிங்ல இருந்து, அதாவது அந்த ஒரு 3/4 யூனிட் வண்டி எல்லாம் இருக்கு தெரியுங்களா சார், டிராக்டர் லோடிங் இதுகளுக்கு எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து அந்த சின்ன வண்டினோடதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ட்ரில் போடுறதுக்காக நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், அந்த செடியெல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி மரம் வைக்கிறது அப்படின்னா ட்ரில் போடணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இது பாத்தீங்கன்னா டிப்பர் லோடிங் அடி ஓப்பன் ஆகுங்க. இது வந்து இப்போ உள்ள போயிட்டு இப்படி இது மட்டும் மேல போய்க்குங்க, உள்ள வந்து மண் அப்படியே கொட்டிக்குங்க அழகா. அந்த இதுக்காகங்க. என்னென்ன பர்பஸ்க்கா சார்? சார் இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெரிய வண்டி எந்த ஏரியாக்குள்ள என்டர் ஆக முடியலையோ அப்ப இந்த இடத்துல யூஸ் ஆகும். நம்ம அப்ப நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, அப்ப வந்து அந்த எக்ஸ்கவேஷன்ங்கிறது இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அதனோட அட்டாச்மெண்ட்ஸையும் நம்ம பாப்கேட் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. நம்ம அங்க வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளிப் தான் சார். இந்த கிளிப் ரெண்டையுமே இப்படி ஓபன் மட்டும் பண்ணி விட்டுட்டு இது கீழே எழுதுனாங்கன்னா இது கழட்டுருங்க. அவ்வளவு கழட்டுனதுக்கு அப்புறம் அதை ஜஸ்ட் அதுல போட்டு போய் லாக் பண்ணிட்டு அதனோட ஹைட்ராலிக் டியூப் எடுத்து மாட்டிட்டு நம்ம அப்படியே வந்து அதனோட இது யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுல பாத்தீங்கன்னா லிவர் அட்டாச்மெண்ட், லிவர் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி குழி தோண்டலாம். இப்ப அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு ஒரு டிச் எடுக்கணும், ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, பில்டிங்குள்ள வந்து இந்த இவ்வளவு பெரிய வண்டி உள்ள போகாதுங்க. அப்பங்கிற போது பாத்தீங்கன்னா இந்த சின்ன வண்டி நீட்டா உள்ள போகும். அது என்ன ஒர்க் பண்ணுதோ எஃபிஷியன்ட்டா இதுவும் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோட்ல நீங்க எங்கேயுமே பாத்துருப்பீங்க மாட்டீங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இது எல்லாமே இண்டோர்ல அதிகமா ஓடிட்டு இருக்காட்டி, ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காட்டி தான் வெளியே தெரியல. இதனோட ஒர்க் எல்லாமே அப்படித்தான். இதை வந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுமே ஒரு வெஹிக்கிள்குள்ள ஏத்தி கொண்டு போயிருவாங்க, வெளியே தெரியவே தெரியாது. டாடா ஏஸ்ல கூட ஆமாங்க சார். அதனால வெளியே இது தெரியாம போயிருச்சுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய வாண்டட் இருக்குதுங்க சார். இப்ப இதனோட ஆபரேட்டருக்கே பாத்தீங்கன்னா 20,000 பிளஸ் சேலரிங்க. எடுத்துனேமே ஒரு 15 டேஸ் முடிச்சு போனா இதுக்கு 20,000 சம்பளங்க. அந்த அளவுக்கு இதுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. நான் என்னங்கிறேன்னா இங்க வரவங்க எல்லாம் ஆபரேட்டரா மட்டும் யோசிச்சுட்டு வர வேண்டாம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே நீ யோசிச்சிருக்கிறனா, நீ ஓனர் ஆகணும், ஒரு என்டர்பிரனர் ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும், அப்படி யோசிச்சுட்டு இந்த ட்ரைனிங்க்கு வந்தேன்னா நீ ஆபரேட்டருங்கிறது வந்து வெறும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நீ ஒரு தொழிலதிபர் ஆகிற வழியை பாரு, மிஷினை வாங்கி.